ஐஸ்வர்யாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்த பிறகும் அவளது மனம் இன்னும் மகிழ்ச்சியிலேயே இருந்தது. சேது அவளுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி பல கடைகளில் சுற்றி அவளுக்கு பிடித்த நிறத்திலும் வடிவத்திலும் ஒரு அழகான புடவையை வாங்கி கொடுத்திருந்தான். அந்த புடவையை இரு கைகளாலும் அணைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்த ஐஸ்வர்யாவின் முகத்தில் ஒரு குழந்தை போன்ற சந்தோஷம் தெரிந்தது. அவளை பார்த்தவுடன் சேதுவும், இப்போ சந்தோஷமா இருக்கியா? உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தேனே என்று சிரித்தபடி கேட்டான். அதற்கு ஐஸ்வர்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா, எனக்காக இவ்வளவு யோசிச்சது போதும் என்று சொல்லி அவனை அணைத்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் வழக்கம் போல சேது சற்று விலகி, சரி, எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு, அழகரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அந்த ஒரு நொடி ஐஸ்வர்யாவின் முகத்தில் ஏமாற்றம் தோன்றினாலும் அதை வெளிக்காட்டாமல் புன்னகையை மட்டும் வைத்துக் கொண்டாள். இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்த தாமரையின் மனதில் பொறாமை பெருகியது. சரி, குறைந்தபட்சம் சேது இன்னும் அவளை முழு மனத்தோட ஏற்றுக்கொள்ளல என்று நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தாள். உடனே அவள் இந்த விஷயத்தை சாவித்திரியிடம் சென்று சொல்ல, இருவரும் சேர்ந்து ஐஸ்வர்யாவின் மகிழ்ச்சியை எப்படி குறைக்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் ஐஸ்வர்யா தனது புதிய புடவையை எடுத்துக்கொண்டு சாவித்திரியிடம் வந்தாள். பாருங்க மாமா, எனக்காகவே தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பெருமையாக காட்டினாள். ஆனால் சாவித்திரி அந்த புடவையை முழுவதும் விரித்து பார்த்துவிட்டு, இதுதானா அவன் வாங்கி கொடுத்தது? இவ்வளவு சாதாரணமான புடவையா? உன்னை உண்மையிலேயே மனைவியாக நினைச்சிருந்தா இதைவிட நல்லதா வாங்கியிருப்பா. உனக்கு ஒரு சந்தேகம் கூட வரலையா? உண்மையிலேயே சேது உன்னை மனைவியா நடத்துறானா என்று நக்கலாக கேட்டாள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதில் சிறு குழப்பத்தை ஏற்படுத்தின. உடனே அவள் தன்னம்பிக்கையுடன், அப்படி இல்ல, என்னோட பிறந்த நாளுக்காக மாமா அவரோட ஏடிஎம் கார்டையே ஈஸ்வரி ஆண்டிக்கும் சித்ராவுக்கும் கொடுத்து அவளுக்கு பிடிச்சதை எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்றாள். அதை கேட்ட சாவித்திரி சிரித்தபடி, அப்படியா? அப்படின்னா உனக்கு தெரியுமா மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு? 5 லட்சமா 6 லட்சமா என்று கேட்டாள். ஐஸ்வர்யாவும் அதே அளவில்தான் இருக்கும் என்று நினைத்து தலையசைத்தாள். அதற்கு சாவித்திரி, மொத்த பில் 12 லட்சம். அதுல உனக்காக கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு மீதிய அவங்களுக்கே. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்கிக்கிட்டாங்கன்னா சேதுவை ஏமாத்திட்டாங்கன்னு தோணலையா என்று சந்தேகத்தை விதைத்தாள். அந்த ஒரு பேச்சு ஐஸ்வர்யாவின் மன அமைதியை முற்றிலும் கலைத்துவிட்டது. இல்ல, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே நேராக ஈஸ்வரியும் சித்ராவும் இருந்த இடத்திற்கு சென்றாள். மிகவும் மரியாதையாக, ஆண்டி, எனக்காக வாங்கின பொருட்களுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? கணக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சித்ராவுடனே, ஐஸ்வர்யா, உனக்காகத்தான் எல்லாம் வாங்கினோம், இப்போ எதுக்கு கணக்கு என்று சிரிப்புடன் சமாளிக்க முயன்றாள். ஆனால் ஐஸ்வர்யா அமைதியாக, யாரோ ஒரு தவறான விஷயம் சொன்னாங்க, அது உண்மையில்லைன்னு நிரூபிக்கணும், அதனாலதான் கேட்கிறேன், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க என்றாள். அதன பிறகு ஈஸ்வரி ஒரு தொகையை கூறினாள். ஆனால் அதில் பல இடங்களில் முரண்பாடுகள் இருந்தன. எங்கே என்ன வாங்கினார்கள், எந்த பொருளுக்கு எவ்வளவு செலவானது என்ற விவரங்களை சொல்வதில் அவர்கள் தடுமாறினர். ஐஸ்வர்யா ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி கேள்வி கேட்டபோது அவர்கள் கூறிய கணக்கில் பல தவறுகள் இருப்பது தெரிய வந்தது. அப்படின்னா மொத்தம் 12 லட்சம் செலவாச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க ஏன் வேற மாதிரி சொல்றீங்க? பிள்ளை காட்டுங்க என்று நேராக கேட்டவள் உண்மையை தெரிந்து கொள்ள உறுதியுடன் நின்றாள். ஐஸ்வர்யா இவ்வளவு உறுதியாக கேட்பாள் என்று எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் சித்ராவும் பதற்றமடைந்தனர். எங்களை நம்பலையா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசத் தொடங்கினர். ஆனால் ஐஸ்வர்யா மிகவும் அமைதியாக, நம்புறதால தான் பில் பார்க்கணும்னு சொல்றேன், எந்த தவறும் இல்லைன்னா மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்று பதிலளித்தாள்.
இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்ததால் அவர்கள் உடனே பேச்சை வேறு திசைக்கு திருப்ப முடிவு செய்தனர். அப்போது சித்ரா, இன்னைக்கு காலையில சேது எங்க போனான்னு உனக்கு தெரியுமா என்று திடீரென கேட்டாள். ஐஸ்வர்யா ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். அவன் தமிழ் செல்வியை பார்க்கத்தான் போயிருந்தான். அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்திருந்தா. நாங்க தான் உன்னோட பிறந்த நாள் கெட்டு போக கூடாதுன்னு அனுப்பி வச்சோம். ஆனா சேதுவுக்கு மனசு கேட்கல. அதனால அவளை தேடி போயிருக்கா என்றாள். இந்த பேச்சு ஐஸ்வர்யாவின் மனதில் புதிய சந்தேகத்தை உருவாக்கியது. அதுவும் போதாதென்று, இன்னும் அவன் மனசு முழுக்க உன்னோட இல்ல. தமிழ் செல்வி வாழ்க்கைக்குள்ள திரும்ப வர வாய்ப்பு இருக்கே. நீ கவனமா இல்லன்னா உன் வாழ்க்கையே கையிலிருந்து போயிடும் என்று பயத்தை விதைத்தனர். இதையெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே சேதுவிடம் சென்று, இன்று காலை எங்கே போனீங்க என்று நேராக கேட்டாள். சேது எந்த மறைப்பும் இல்லாம, ஆமா, தமிழ் செல்வியை பார்க்கத்தான் போனேன். இன்னைக்கு அவளுக்கும் பிறந்த நாள். அவளுக்கு அழகரை ஒரே ஒரு தடவை பார்த்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகல, ரோட்லேயே குழந்தைய காட்டிட்டு வந்துட்டேன். அதுதான் நடந்தது. அதுல என்ன தப்பு அப்படின்னு தகும் இயல்பா சொன்னான். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவின் மனம் கொஞ்சம் அமைதியானது. சேது பொய் சொல்லவில்லை என்ற நம்பிக்கை அவளுக்குள் மீண்டும் தோன்றியது. எல்லாரும் சொன்னது போல இல்ல போலி என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கருப்பு தனது கைபேசியில் இருந்த சில புகைப்படங்களை அனுப்பினான். முதலில் அழகரும் மீனாட்சியும் சேர்ந்திருந்த புகைப்படம் வந்தது. அதைத் தொடர்ந்து சேது, தமிழ் செல்வி, குழந்தைகள் மூவரும் ஒன்றாக நின்று எடுத்திருந்த படம் வந்தது. அந்த படத்தை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவின் முகம் மாறிப்போனது. இது என்ன மாமா என்று அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள். சேது அமைதியாக, நான் குழந்தைகளோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவளும் தனியா நின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டா. அதுல பெரிய விஷயம் எதுவும் இல்ல என்று விளக்க முயன்றான். ஆனால் ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த ஐஸ்வர்யாவால் அந்த விளக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நடந்தும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அவள் கோபமாக கேட்டாள். சேது மீண்டும் மீண்டும் புரிய வைக்க முயன்றாலும் அவளது மனதில் ஏற்கனவே மற்றவர்கள் விதைத்த சந்தேக விதைகள் வேரூன்றத் தொடங்கிவிட்டன. நண்பர்களே,